க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டுக்கு இப்போ மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். 5 சின்ன வெங்காயம் இல்லைன்னா கொஞ்சமாக பெரிய வெங்காயம், 10 பல்லு பூண்டு, 2 ஸ்பூன் துருவின தேங்காய், ஒரு தக்காளி, ஒரு 2 துண்டு இஞ்சி, ஒரு ஸ்பூன் மிளகு எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த நண்டில் சேர்த்துடலாம். அடுத்து இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் மிளகாய் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்து இது தாளிக்கிறதுக்கு 1/4 டீஸ்பூன் சோம்பு, 2 பல்லு பூண்டு 2 இடிச்சு இங்கே ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். கடாயில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் சூடானதும் இடித்து வச்சுருக்க பூண்டு சோம்பை சேர்த்து நல்லா தாளித்து விட்டுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க நண்டையை சேர்த்து நல்லா ஆயிலில் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு செகண்ட் ஆயிலில் நல்லா அந்த நண்டை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 2 கிளாஸ் கிட்ட தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஒரு டைம் நல்லா இப்படி கொதிச்சு வந்த பிறகு மூடியை எடுத்துகிட்டு திறந்தே வச்சு நம்ம அப்பப்போ கிண்டி விட்டு வேக வச்சோம் அப்படின்னா 10 நிமிஷத்தில் சூப்பரான நண்டு வறுவல் ரெடி ஆகிடும். இருக்கிற தண்ணி ஃபுல்லாக சுண்டி நமக்கு நல்லா ட்ரையாக வர்ற வரைக்கும் வேக வச்சோம் அப்படின்னா நண்டு நல்லா வெந்து அருமையாக நமக்கு இந்த நண்டு வறுவல் ரெடி ஆயிரும். கடைசி அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி நம்ம சர்வ் பண்ணோம்னா சூப்பரான நண்டு வறுவல் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.